வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட் ஃபிசிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, certain elementary particle is created in the upper atmosphere. It then moves downward with the speed v is equal to 0.9999 c with respect to an observer on Earth. Its lifetime in its rest frame is 2 times 10 power minus 6 second. The distance in the Earth's frame travelled by the elementary particle before it decays is closest to, let's say இது வந்து ஒரு பார்ட்டிக்கல். இது என்ன ஆகுதுன்னா, டுவர்ட்ஸ் எர்த் வந்து ஒரு ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வர ஸ்பீடு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் ஆன் எர்த். ஸோ ஹீ இஸ் த அப்சர்வர். ஓகே, ஸோ இவர் எங்கே இருக்கார்? எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கார். ஸோ இப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த ஸ்பீடில்? v is equal to 0.9999 c அப்படிங்கிற ஸ்பீடில் அப்படி மூவ் ஆகுது. அப்படின்னா என்ன இதை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, இட் செல்ஃப் இஸ் அ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சர்டன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் யாருக்கு? வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர். அப்புறம் அப்சர்வருமே ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கிறாரு. ஸோ இப்போது ஜென்ரலாக இது வந்து ஒரு யூனிடைரக்ஷனல் சினாரியோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னு இந்த அப்சர்வருக்கு தோணுது அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த எர்த்துடைய இவருடைய பொசிஷன் இருக்கு இல்லையா, இல்லை அப்சர்வர்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து டுவர்ட்ஸ் பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நார்மலாக ரிலேட்டிவாக சொல்ல முடியுமா? ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? டிகே டைம், அதாவது அதோடைய லைஃப் டைம் வந்து tau is equal to 2 × 10 power minus 6 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஜஸ்ட் லாஜிக் என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஒரு ரிலேட்டிவிஸ்டிக் ப்ராப்ளம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டைம் கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடியது, அதாவது இந்த பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அந்த பார்ட்டிக்கலுடைய ஃப்ரேமில் அதை வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதோடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது இந்த டைம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கேருந்து நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா, அந்த பார்ட்டிக்கல் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அதோடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே நம்ம பூமியிலேருந்து மெஷர் பண்ணும்போது ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைம் நமக்கு வந்து தெரியாது. சரியா? அதே மாதிரி இந்த பார்ட்டிக்கல் வந்து ட்ராவல் ஆகுது இல்லையா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது அதோட ரெஃபரன்ஸ்லேருந்தே பார்க்கும்போது d is equal to அது 0வாக தான் இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது? பூமியை பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவிங்கில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அது ட்ராவல் பண்ணியிருக்கும். அந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிலேட்டிவிஸ்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த எர்த், இந்த டி ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எர்த் ஃப்ரேம்லேருந்து பார்ட்டிக்கலுடைய வெலாசிட்டி நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே டைம் வந்து தெரியாது. இப்போ நமக்கு வெலாசிட்டி தெரியும், ஆனால் நமக்கு என்ன தெரியாது? இப்போ வெலாசிட்டி v is equal to distance travelled by time taken. ஸோ இங்கே டைம் டேக்கன் வந்து டோ ஃப்ரேம், டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து டி ஃப்ரேம். ஸோ இதில் நமக்கு டோ ஃப்ரேமும் தெரியாது, டி ஃப்ரேமும் தெரியாது. ஸோ ஆனால் நமக்கு வந்து டி ஃப்ரேம் தான் தேவை. ஸோ டி ஃப்ரேம் தெரியறதுக்கு வெலாசிட்டி இன்ட்டு டோ ஃப்ரேம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு டோ ஃப்ரேம்னா என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே இது வந்து க்ளோஸ் டு த லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிறதுனால இங்கே வந்து ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்ட் வந்து இங்கே வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டைம் டைலேஷன் நடக்கும். ஸோ இது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைலேட்டட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு காமா இன்ட்டு நார்மல் டைம். ஸோ இப்போ இந்த காமாங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து லோரன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 1/√(1 - v² c² அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபேக்டரை. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் இது வந்து நமக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. அந்த டிகே டைம் இருக்கு இல்லையா, அதோடைய லைஃப் டைம் தான் இது. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டோ ஃப்ரேம் வந்து 2 × 10 power minus 6 டிவைடட் பை 1 - இந்த இடத்துல நமக்கு v வந்து 4 times 9999. ஸோ ஸ்கொயர் c² டிவைட் பை c² வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் நமக்கு டி ஃப்ரேமாக கிடைக்கும். இப்போ நமக்கு டி ஃப்ரேம் கிடச்சிச்சுன்னா நம்ம அடுத்து டி கண்டுபிடிச்சிடலாம், டி ஃப்ரேம் என்ன அப்படின்ட்டு. ஸோ டி ஃப்ரேம் ஈக்குவல் டு அகெயின் v × டோ ஃப்ரேம். ஸோ டோ ஃப்ரேம் என்ன? 0.9999 × c is 3 × 10 power 8 × 2 × 10 power minus 6 divided by 1 - 0.9999 whole square.
வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய டிஸ்டன்ஸாக இருக்கும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 42 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஃபார் த ப்ராப்ளம். ஐ ஹோப் திஸ் வில் பி கிளியர். ஸோ இதில் வந்து பெருசாக ஒன்றும் லாஜிக் எதுவும் இல்லை. ஜஸ்ட் வந்து டைலேட்டட் டைம் அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவிட்டியில் நம்ம படிச்சிருக்கிறது தான். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் 3 கான்செப்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த டைம் டைலேஷன். ஸோ அந்த கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம் தான் இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி, இது எப்படி இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது எதை வச்சு டிஃபைன் பண்ணாங்க, அதோடைய டெஃபினேஷன் என்ன, அல்லது இது வேறு ஏதாவது இதில் லோரன்ஸ் ஃபேக்டருங்கிறது எப்படி வருது. ஸோ இந்த மாதிரி எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியர் பண்ணிடலாம். ஓகே, பை, சியர்ஸ்.